வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா கஞ்சி. அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுல் மாப்பிள்ளை சம்பா எடுத்திருக்கேன். அது வந்து 150 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் இப்படிப்படியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா தேவையான அளவு. கடைசியாக நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள். இவ்வளோதான் இது தேவையானது. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ மிக்சியில் வந்து 1-2 போட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ அரிசியை வந்து மிக்சியில் போட்டு 1-2 உடச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரொம்ப மையாவும் அரைச்சிட வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். குக்கரை வச்சுட்டு இந்த பவுலில் வந்து 1 பங்கு எடுத்துருந்தோம் அரிசி. இப்போ இதில் வந்து 5 பங்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த 1 பங்கு வந்து நான் வந்து ஊற வச்சுருந்த அந்த தண்ணியை நான் வச்சுருக்கேன். இதில் நிறைய சத்துக்கள் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அது போக வந்து 4 பங்கு தண்ணி வந்து ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், 5 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த உடச்சி வச்ச அரிசி வந்து அதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுறேன். போட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு போட்டுறேன். முதல்ல உப்பு போட்டாச்சுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுறேன். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியோட நம்ம பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இது நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா அதிகமாகும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் அடிக்கடி நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். டைஜஷன் பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வாரத்தில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து இதை எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். டயபெட்டிக் வந்து வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு உண்டானது வந்து இதில் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நமக்கு வந்து வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து ஒரு வாரத்தில் வந்து 2-3 நாளைக்கு வந்து இதை வந்து எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா இது தெரியும். அதே மாதிரி நரம்புகளுக்கு வந்து நல்லா வலுவூட்டும். மலச்சிக்கலுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த அரிசின்னு பார்த்தா இது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஒரு இது வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இன்னொன்று தாளித்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஊற்றி வந்து நல்லா ஆற வச்சிட்றேன். ஏன்னா தயிர் வந்து சூடாக சேர்க்கக்கூடாது, நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அதனால் தனியாக ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சிட்றேன். இப்போ அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போடுறேன், 1 பிஞ்சு. இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுறேன். கொஞ்சம் ஒரு பாதி போட்டுறேன். இஞ்சி போட்டுறேன், பச்சை மிளகாவும் போட்டுறேன் இதில். இப்போ நல்லா வதக்கணும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க வெங்காயம். இப்போ போதும், ஓரளவு பதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்காக பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து தயிரும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். தயிர் சின்ன வெங்காயம் சேர்றது வந்து ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரும்.
இப்போ பாருங்கள், 2 மெத்தட்லேயுமே செஞ்சாச்சு. ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.